இந்த வார வா தமிழா வாவில் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டோம். ஜென்ரலாக ஒரு ரொமான்ஸ் சாங் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஒய்ஃப் ஒரு லுக்காக பார்ப்போம். திடீர்னு பார்த்தா அம்மா ஏதாவது காய் அரைஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ரொமான்ஸுக்கு கூட்டு குடும்பம் தடையா இருக்குங்க. நியூ மேரிட் கப்பலாக இருக்கட்டும், இப்போ 1.5 வருஷம் மேரிட் கப்பலாக இப்போ அவங்க மேபி இன்னும் 1 இயரில் குழந்தை பிறக்கலாம். அப்போ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, வீட்டில் பெரியவங்க இல்லையே, அப்போ அவங்க பார்த்துப்பாங்களே, கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கூட்டு குடும்பம்னும் போது ரூம்குள்ளே எங்கள் 2 பேருக்கான இது அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிரும். இதுன்னும் போது வீடு ஃபுல்லாக மெமரிஸாக இருக்கும். நாங்கள் ஒன்றா டிவி பார்ப்போம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து சமைப்போம். மொத்த வீடுமே உங்களுக்கான ஒரு ஃபீல் இருக்கு. வீடு ஃபுல்லா நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறீங்களே, மாமியார் மாமனார் 24 மணி நேரமும் அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்களா? அவங்களும் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்களா? அந்த டைம்ல நம்ம பிரைவசி நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. அப்ப நீங்க எப்ப அவங்க வெளில போவாங்கன்னு பாத்துட்டு இருப்பீங்க. நாங்க அப்படி இல்ல. நீங்க பக்கத்து வீட்டுக்கு போக முடியாது, ஒரு ஷாப்பிங்க்கு போக முடியாது. ஏன்னா ஷாப்பிங் போற இடத்துல எல்லாருமே இருப்பாங்க. இல்ல எல்லாருமே இருந்தாலும் நாங்க தனியா போறோம்ல. ஏங்க அவர் என்ன போற இடத்துல எல்லாமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னாரு. அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு.